ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். மக்களே நல்லா இருங்க. இன்னைக்கு முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம்னா, எனது ஓட்டு எனது உரிமை, எனது வாக்கு எனது அண்ணனுக்கு, விஜய் அவர்களுக்கு என்று தொடங்கி இன்னைக்கான டாபிக்கை நாம பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை நகரத்துல பிப்ரவரி 14, 2026 அன்னைக்கு மதியம் 12:15 மணி அளவுல முலந்த் வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியால எல்பிஎஸ் ரோடுக்கு பக்கத்துல ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்லர் ரோட் ஹைவேஸ் பில்லர் ஒன்று வேலையாயிட்டு இருக்கு. இதை வந்து யார் பண்ணிருக்காங்கன்னா, மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பில்லர் வந்து கொலாப்ஸ் ஆகி அதோட ஸ்லாபு கீழே வந்து ஆட்டோ ரிக்ஷா கார் மேல விழுந்து, அதுவும் இல்லாம மனிதர்கள் மேல கொஞ்சம் பேருக்கு மேல விழுந்து அதுல வந்து ஒரு மனிதர் வந்து உயிரிழந்துட்டாரு. இன்னொரு மனிதன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மேலும் 2 பேர் வந்து கொஞ்சம் பெட்டரா தேறி வந்துட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இத வந்து முழுமையா அப்ப நடந்த உடனே 12:15 12:20 நடந்திருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாரு. மும்பை மெட்ரோபாலிட்டன் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து இது எப்படி நடந்துச்சுன்றது தீவிரமா விசாரணைக்குள்ள ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் வந்து மீட் பண்ணி அந்த ரோட கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்லர், இது வழக்கமா வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி இது பாதுகாப்போடு நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நல்லதா பார்த்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியா ஒர்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் அவ்வளோ மேல இருந்து வேலை செய்யறீங்க. உங்களுக்கோசரம் யார் பேசுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா யாருமே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது இல்லை. ஏன்னா நாம ஒரு கஷ்டம், ஒரு பெயிண்டர்ஸ் எப்படி தொங்கிட்டு வேலை செய்யறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் மேல இருந்து ஏதாச்சும் இடிஞ்சு விழுந்தாலும் பேரும் உங்களை பேர் தான் கெட்டு போகும், உங்க குடும்பம் தான் பாதிக்கப்படும். அதனால பாதிக்கப்படாம உங்க கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தீயணைப்பு துறையினர் இவங்க எல்லாமே வந்து உடனே அந்த ஏரியா கிளியர் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருக்காங்க. மக்களே பார்த்து கொஞ்சம் வேலை செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம ஃபேமிலியை தான் பாதிக்கும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா ஒரு குடும்ப தலைவர் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போவாரு. அவரு இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி டெவலப் ஆகும், அந்த குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்க தான் பாதுகாப்பா பண்ணும். இந்த இன்சிடென்ட் கேட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. ஒருத்தர் வந்து உயிருக்கு டெத் ஆயிட்டாரு, ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் நல்லா காப்பாற்றணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் மக்களே. தேங்க்யூ.